ஹே கைஸ், வெல்கம் பேக். ப்ரோக்ராமிங் கத்துக்க போறீங்களா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி என்னதான் பெரிய கோடரா இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிற ஹெலோ வேர்ல்டு ப்ரோக்ராம புரிஞ்சுக்காம பிளைண்டா டைப் பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. சோ இன்னைக்கு ஜாவால நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம சும்மா ஹெலோ வேர்ல்டு மட்டும் டைப் பண்ணி ரன் பண்ணாம அதுல பிரதி ஒரு வேர்டும் எக்ஸாக்டா என்ன பண்ணுது, அதோட மீனிங் என்னன்னு இன்ச் பை இன்ச்சா பார்க்கலாம். வாங்க இந்த கோட் பிரேக் டவுன்குள்ள போலாம். இந்த கோட் தான் நம்மளோட கிளாசிக் ஜாவா ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். பார்க்கும்போது ஒரு ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி பயமுறுத்த முடியும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட்னு நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. நம்ம இந்த கோட ஒரு டாப் டவுன் அப்ரோச்ல சின்ன சின்ன எவ்ரிடே கான்செப்ட்ஸை வச்சு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஜாவா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெடியா? லெட்ஸ் டைவ் இன்டு த வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் பப்ளிக். இது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பப்ளிக் பார்க்கும் பிரைவேட் ஹவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பப்ளிக் பார்க்குள்ள யார் வேணாலும் போலாம், ஆக்சஸ் ஃப்ரீ. ஆனா பிரைவேட் ஹவுஸ்க்குள்ள பெர்மிஷன் இல்லாம போக முடியாது, ரைட்? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஜாவா வர்ச்சுவல் மெஷின், அதாவது JVM, நம்மளோட ப்ரோக்ராமர் ரன் பண்ண வரும்போது இந்த கிளாஸை ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பப்ளிக்னு சொல்லி JVMக்கு டோட்டலி ஃப்ரீ ஆக்சஸ் தரோம். நெக்ஸ்ட் வேர்ட் கிளாஸ். ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ள தான் இருக்கணும். கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரோக்ராமோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் போடுவோம்ல, எக்ஸாக்டா அதுதான் கிளாஸ். இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. நீங்க கிளாஸ் நேம் ஹெலோ வேர்ல்ட்னு வச்சா உங்க ஃபைல் நேமும் கண்டிப்பா helloworld.javaன்னு தான் சேவ் பண்ணணும். இது கேஸ் சென்சிட்டிவ் கூட. மிஸ் மேட்ச் ஆனா ஜாவா கம்பைலர் திட்டி எரர் கொடுத்துரும். அடுத்த வேர்ட் ஸ்டாட்டிக். இது கொஞ்சம் மெமரி ரிலேட்டட் கான்செப்ட். நார்மலா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ணணும்னா நம்ம அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்காது. ஸோ JVM எப்படி ஃபர்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணும்? அதுக்கு தான் ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸ்டாட்டிக்னு போட்டுட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலேயே JVM டைரக்டா இந்த மெத்தடை மெமரியில லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். சூப்பர் ஸ்மார்ட், ரைட்? இப்போ வாய்ட். வாய்ட்னா எம்டினஸ்னு அர்த்தம். ஒரு மெத்தட் ரன் ஆகி முடிச்சதும் அது நமக்கு ஏதாவது ரிசல்ட் திருப்பி தருமா இல்லையான்னு சொல்றது தான் இது. நான் வாய்ட் மெத்தட்ஸ் லைக் இன்ட் இல்லனா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ற மெத்தட்ஸ் நமக்கு ஒரு டேட்டாவை ஹேண்ட்பேக் பண்ணும். ஆனா நம்ம மெயின் மெத்தட் ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த டேட்டாவும் முடிச்சதும் திருப்பி தராது. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் இல்லாம வர மாதிரி தான். ஸோ வாய்டுன்னு போட்டு நீ வேலையை மட்டும் பாரு, எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லைன்னு சொல்றோம். அததான் நம்மளோட VIP மெயின். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட ஆப்சல்யூட் ஸ்டார்டிங் லைன், இல்லனா மெயின் கேட்டுன்னு சொல்லலாம். JVM உங்க கூட ரன் பண்ண வரும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் தேடும், எங்கப்பா அந்த மெயின் மெத்தட்னு கேட்கும். இந்த எக்ஸாக்ட் மெயின் மெத்தட் இல்லனா JVM மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட்னு திருப்பி அனுப்பிடும். ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்பவுமே ஒரு தொடக்க புள்ளி வேணும்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் குள்ள பிராக்கெட்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கரை ஆர்க்ஸ் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ற மெக்கானிசம். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது வெளியில இருந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் இல்லனா இன்புட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க யூசர் நேமை ப்ரோக்ராம்குள்ள பாஸ் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரிங் அரே வழியா தான் வரும். இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலனாலும் ஸ்டாண்டர்ட் ஜாவா ஃபார்மேட்க்கு இது கண்டிப்பா இருக்கணும். இந்த கர்லி பிரேசஸ் இதை சும்மா டிசைனுக்கு இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுதான் உங்க கோடோட பிசிக்கல் பவுண்டரிஸ், இல்லனா ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி. ஒரு கிளாஸ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது, ஒரு மெத்தட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்னு டிஃபைன் பண்றதே இந்த கர்லி பிரேசஸ் தான். பிகினர்ஸ் பண்ற மோஸ்ட் காமன் மிஸ்டேக் இந்த பிரேசஸை மறக்கிறது தான். ஸோ பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். இப்போ அல்ல வரும். System.out.printlnல ஃபர்ஸ்ட் வேர்ட் சிஸ்டம், நோட் த கேபிட்டல் S. இது ஜாவாவே நமக்கு பில்ட்-இனா தர ஒரு பெரிய பவர்ஃபுல் கிளாஸ். இது java.lang பேக்கேஜ்குள்ள இருக்கும். நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டமோட இன்புட், அவுட்புட் அப்புறம் எரர் ஸ்ட்ரீம்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் கிளாஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இது ஜாவா நமக்கு தர ஒரு பெரிய ரெடிமேட் டூல் பாக்ஸ் மாதிரி. அந்த சிஸ்டம்க்கும் அவுட்கம் நடுவுல ஒரு சின்ன புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டாட் ஆபரேட்டர். இதை ஒரு ஆக்சஸ் பிரிட்ஜ் இல்லைனா ஒரு கீனும் வச்சுக்கலாம். சிஸ்டம் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக் டூல்ஸை நம்ம எடுக்கணும்னா இந்த டாட் ஆபரேட்டர் போட்டு தான் உள்ள போக முடியும். கிளாஸ் நேம்ஸ்க்கும் அதோட இன்னர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கனெக்ஷன் கிரியேட் பண்றது இந்த புள்ளி தான். டாட் பொட்டாச்சு உள்ள போய் அவுட்டா எடுக்கிறோம். அவுட் அப்படிங்கிறது சிஸ்டம் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர். இது பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ். ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் வேலையா தான் இது பார்க்கும். நம்ம கொடுக்குற டேட்டாவை தேடி கொண்டு போய் உங்க ஸ்கிரீன்ல, அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ல புஷ் பண்ணி காட்டும். அவுட்புட்டுக்கு அவுட் ரொம்ப சிம்பிள்ல. இப்போ println பிரிண்ட் ஆக்கும். ஆனா அந்த ln எதுக்கு?
இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஜாவால ரெண்டுமே இருக்கு, பிரிண்ட் அப்புறம் பிரிண்ட் எல்என். நீங்க சும்மா பிரிண்ட் யூஸ் பண்ணா அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரே லைன்ல எல்லாம் வரும். ஆனா பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணா பிரிண்ட் பண்ணி முடிச்சதும் கர்சர் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த புது லைனுக்கு, அதாவது நியூ லைனுக்கு டிராப் ஆகிடும். நீட்டா அவுட்புட்க்கு எப்பவுமே பிரிண்ட் எல்என் தான் பெஸ்ட். கடைசியா ஹெலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன செமிகோலன் இருக்கு. ஒரு நார்மல் இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்போமோ அதே மாதிரி ஜாவா கோடோட கிராமட்டிக்கல் ஃபுல் ஸ்டாப் தான் இந்த செமிகோலன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு கம்பைலருக்கும் சொல்லுது. இந்த சின்ன செமிகோலனை விட்டா ஜாவா கம்பைலர் உங்களுக்கு பெரிய காம்பைலேஷன் எரரா அனுப்பிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இப்போ ஃபுல் கோடை திரும்ப பார்க்கலாம். ஒரு சின்ன 30 செகண்ட் ராப் ஸ்டோரி மாதிரி சொல்றேன், கேளுங்க. பப்ளிக் கிளாஸ்னு போட்டு நம்ம ஜேவிஎம்க்கு விசிபிளான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்றோம். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வழியா ஜேவிஎம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம டைரக்டா உள்ள வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாம நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் உள்ள வந்ததும் System.out.println வழியா பில்ட்-இன் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெசேஜை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது. அண்ட் ஃபைனலி செமிகோலன் போட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறோம். இவ்வளோதான் ஹலோ வேர்ல்டு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுதுல்ல? And that is it, guys. நம்மளோட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை இன்ச் பை இன்ச் புரிஞ்சுக்கிட்டீர்கள். இப்போ இந்த ஏலியன் லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிருக்கும்னு நம்புறேன். அடுத்து நீங்க என்ன அமேசிங் ப்ரோக்ராம் எழுத போறீங்க? மறக்காம உங்க ஐடியாஸை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோடை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி கோடிங் அண்ட் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். பை.